ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த மனிதன் புதிய ஏற்பாட்டிலே மிக முக்கியமான ஒரு பிரபல்யமான ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம். இவன் இயேசு கிறிஸ்துவினுடைய 12 பேரில் மிக முக்கியமாக இருந்த 3 பேரில் ஒருவனாக பார்க்கிறோம். அந்த இன்னர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இன்னர் சர்க்கிளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த மனிதன் யவீருவின் மகளை சுகமாக்கிய பொழுது கூட இருந்தவர். இயேசு கிறிஸ்து மறுரூபமலையில் மறுரூபமாக்கப்பட்ட பொழுது இருந்த நபர். மேலும் கெத்செமனேயில் இயேசு ஜெபிக்க அழைத்து சென்ற மூவரில் ஒருவனாக இந்த பேதுரு பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு நபராக பார்க்கிறோம். மேலும் இந்த மனுஷனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அநேக கேள்விகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டான். எல்லா அற்புதங்கள் அடையாளங்களிலும் கூட இருந்தவன். இயேசு கிறிஸ்து கடலில் நடந்து வர்றப்ப நானும் இறங்கி நடந்து வரவான்னு சொல்லி கேட்ட ஒரு நபர். ஆக அநேக காரியங்களை இந்த நபர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாக அறிந்த ஒரு நபர். மேலும் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அநேக உணர்வு ரீதியான காரியங்களையும் நம்ம பார்க்கிறோம். மிக முக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது மல்கூசினுடைய காதை வெட்டுனான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தவன் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதையும் கடந்து இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த பிற்பாடு யோவானும் பேதுருவும் கல்லறைக்கு ஓடுறாங்க. அவன் ஓடி போய் முன்னால் நிற்கிறான். ஆனால் அவன் ஓடி போய் கல்லறை உள்ளுக்குள்ளே போய் இயேசுவினுடைய அந்த சுற்றி இருந்த அந்த சீலைகள்லாம் தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வர்றான். இதையும் கடந்து நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சீஷரில் மறுபடியும் எங்கே கூட்டிகிட்டு போகிறான், மீன் பிடிக்க கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விசுவாச அறிக்கை அவர் சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிலிப்பு செசரியாவின் பட்டணங்களில் நடந்து வரும் பொழுது இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, ஜனங்கள் மனுஷகுமாரனாகிய என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்பொழுது சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும் எலியா என்றும் எரேமியா என்றும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் என்றார்கள். அப்பொழுது நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் என்று பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கையாக பேதுருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொன்னால் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்துங்கிறப்ப மேசியா யார் அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டு மக்களால் எதிர்பார்க்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்போ இந்த அறிக்கையை சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலை, பிதாவாகிய கடவுள் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சுவிசேஷம் யாரை பற்றியதுன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றியது. இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொன்னால் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த செய்தியின் மூலமாக தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இந்த சுவிசேஷத்தின் மூலமாக கிறிஸ்து மேசியா என்று ஜனங்கள் அறிந்து திருச்சபையிலே இணைக்கப்படுகின்றார்கள். இதை தான் அவர் சொல்கிறாரு. இந்த சுவிசேஷத்தை தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் பிரசங்கத்தை பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்துலையும் நம்ம பார்க்குறோம் அநேக ஜனங்கள் யூதேயாவில் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். 8ஆம் அதிகாரத்தில் சமாரியாவில் பிலிப்பின் மூலமாக சுவிசேஷம் சொல்லப்பட்ட பிற்பாடு பேதுருவும் யோவானும் போய் அதை அங்கீகரித்தார்கள் என்று பார்க்கிறோம். இதையும் கடந்து நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலிய வீட்டிலையும் பேதுருவினால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அங்கு சபை உருவாக்கப்படுகின்றது. ஆக முதல் யூதன், சமாரியன், புறஜாதியான் இவர்கள் எல்லாரும் ஒன்றிணைக்கப்பட்டு சுவிசேஷம் இந்த முழு உலகிற்கும் அறிவிக்கப்படுவதற்கு பேதுருவை கர்த்தர் திறவுகோல் ஆக தெரிந்து கொண்டார். மிக முக்கியமான ஒரு நபராக தெரிந்து கொண்டார். இது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். என்ன விஷயம்? இந்த பேதுரு என்ன சொல்கிறார், இந்த உலகிற்கு என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து தான் மேசியா, இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்து தான் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர், இவரை விசுவாசிக்கிறவர்கள் திருச்சபையில் இணைக்கப்படுவார்கள். இதன் மூலமாக தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த மனுஷனும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. இதை தான்
அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து மேசியா, அவராலே அன்றி இந்த உலகத்தில் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இந்த முக்கியமான காரியத்தை விசுவாசிக்காம எந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது. இதற்கு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மிக முக்கியமான பாத்திரம் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவன் செய்த முக்கியமான விசுவாச அறிக்கை. இந்த விசுவாச அறிக்கையின் அடிப்படையில் தான் அந்த திருச்சபை கட்டப்படுகிறது, ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிறீர்களா? அவர் தான் மேசியா, அவர் தான் உலக ரட்சகர், அவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர். அவர் மூலமாக உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் ஒழிய நீங்கள் பரலோகம் போக முடியாது. இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு செய்தியை இந்த உலகிற்கு சொல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் பேதுரு. இந்த பேதுருவின் மூலமாக ஆண்டவர் தனது சத்தியத்தை இந்த உலகிற்கு அறிவிக்கிறார். இந்த மனுஷன் திருச்சபையினுடைய அஸ்திபாரமாக அமைகிறான். இன்றைக்கி நீங்களும் நான் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், சுவிசேஷம் இன்றியமையாதது. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவ குறித்தது. இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஒவ்வொரு பிரசங்கத்திலும் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக அறிவிக்கப்பட வேண்டும். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பதை அறிவிக்கப்பட வேண்டும். இந்த காரியத்தை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட காரியத்தை நன்கு அறிந்து உணர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியான தேவன் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.